ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 9/2/2025 தை மாதம் 27ஆம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். பெருமாளை வழிபடலாம். இன்றைய நாளிலே பெருமாளையும் வழிபடலாம். சூரிய உதயம் காலை 6:33 சூரிய அஸ்தமனம் மாலை 6:13 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை. அதேபோல் மதியம் மாலை 3:30 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:17 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 8:47 வரை வளர்பிறை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட் இதில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற அதிர்ஷ்டமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். ஆகவே விடுபட்ட முயற்சிகள் என்றாலும் இன்றைய நாளிலே அதனை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். அதேபோல் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள் இன்றைய நாள். மொத்தத்திலே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது கிரகங்கள் சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே எல்லா விதத்திலும் வெற்றிகள் தேடி வரும். ஆகவே முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். சூரிய பகவானை வணங்கி பெருமாளை வணங்கி இன்றைய நாளிலே நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். திருமண வயதிலே இருப்பவர் என்றால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அல்லது உங்களுடைய இல்லத்திலே திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண விஷயங்கள் நிச்சயமாகும். ஆகவே அது விஷயமாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் நல்ல விதமாக முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அதேபோல் அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். இந்த அதிகாரி எப்படி செய்கின்றார், அந்த அதிகாரி அப்படி செய்கின்றார், நாம் என்னதான் செய்வது? வேலை செய்கின்றோம், ஆனால் அதிகாரிகள் நம்மை மிகவும் கேவலப்படுத்துகின்றார்களே என்றெல்லாம் மனக்குழப்பத்திலே இருப்பீர்கள். அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே இருக்கின்ற நெருக்கடிகள் குறையும். மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அருமையாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டு. நீங்கள் நல்ல முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். வெற்றி நிச்சயம், அது வேத சத்தியம் என்று பாடுவீர்கள். அதேபோல் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது.
சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி, பெருமாளை வணங்கி, ஹயக்ரீவரை வணங்கி, நரசிம்மரை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளிலே ஹயக்ரீவரை தரிசனம் செய்வது நல்லது. நல்ல ஒரு வித்யா பிராப்தி கிடைக்கும். அதுவும் இப்போது பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் வர நேரம். ஆகவே குழந்தைகளை ஞாயிற்றுக்கிழமைகளும் புதன்கிழமைகளிலும் புதன்கிழமை கூட வீக் டேஸ் பள்ளிகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளே நிச்சயமாக குழந்தைகளை படிக்கும் நேரத்தை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு கோவிலுக்கு அழைத்து செல்லுங்கள். ஹயக்ரீவரை வணங்குங்கள். ஹயக்ரீவரை வணங்க சொல்லுங்கள் குழந்தைகளை. ஹயக்ரீவரை வணங்க வணங்க நல்ல ஞாபக சக்தி வரும் குழந்தைகளுக்கு. ஆகவே இன்றைய நாளிலே அதனை செய்யுங்கள். எல்லா ராசிக்காரர்களுமே 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கள், ஹயக்ரீவரை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். கவனமாக இருங்கள். கிரெடிட் கார்டெலாம் வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. வீண் விரயங்கள் ஏற்படும். அதேபோல் வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே வேலையிலே கவனத்தை செலுத்துங்கள். கவனமில்லாமல் வேலை செய்துவிட்டு மேலதிகாரிகளிடம் வாங்கி கட்டிக்கொள்வீர்கள். ஆகவே கவனமாக இருங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனமாக இருங்கள். வேலையிலே கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். ராம நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். ஹயக்ரீவரை வணங்குங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே பிரத்திங்கரா தேவியை வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே பிரத்திங்கரா தேவியை வணங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே அது நல்லது. ஆகவே இன்றைய நாளிலே பிரத்திங்கரா தேவியை வழிபடுங்கள். உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகும். நல்ல வழி கிடைக்கும். ஆகவே கவனத்தோடு இருங்கள். பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக ஏற்றம் மிக்க நாளாக இருக்கின்றது. நாள் நன்றாக இருக்கும்போது நன்றாக உழைக்க வேண்டும். நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்யும் போது நாம் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். இன்றைய நாளிலே அதிக முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி பெறுவீர்கள். இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். பிரத்திங்கரா தேவியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். அதாவது புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்வீர்கள், அல்லது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை தொடங்கி வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்திலே ஏதேனும் புதிய முயற்சிகளை செலுத்துவீர்கள். இப்படி நல்ல முயற்சிகளை செய்வீர்கள், அவை வெற்றி பெறும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மீடியாவிலே வேலை பார்ப்பவர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். வெளிச்சம் உங்கள் மேல் படருகின்ற நாள். அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை பெரிய வெற்றி பெறுவீர்கள். அதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே அவற்றை இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வணங்குங்கள், ஹயக்ரீவரை வணங்குங்கள். மாலையிலே இந்த ராகுகால வேளையிலே பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். சரவேஸ்வர பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த அற்புதமான நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள், ஹயக்ரீவரை வணங்குங்கள், மகா பிரத்திங்கரா தேவியை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விடுங்கள். சந்திராஷ்டமம் என்ன செய்யும்? நாம் கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களிலே தலையிடக்கூடாது. இவற்றையெல்லாம் செய்தால் சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள ராமம் நாமம் ஜபியுங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். பொதுவாகவே சந்திராஷ்டம நாளிலே புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. மேலதிகாரிகள் சொற்படி நடந்து விடுங்கள். இன்றைய நாளிலே அவர்களை எதிர்த்து பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருந்தால் சந்திராஷ்டம நாளை கடந்து விடலாம். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே கவனமாக வேலை செய்யுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள் இன்றைய நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிதாக சொந்த வீடு சொந்த மனை வாங்குவதற்கான பிராப்தி உண்டாகின்ற வேளை. செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். திருமணம் நிச்சயமாகும்.
அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள், ஹயக்ரீவரை வணங்குங்கள், மகா பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலையிலே மாற்றம் ஏற்படும். அதேபோல் கூட்டு தொழிலிலே உங்கள் கூட்டாளிகளோடு மன வருத்தங்கள் ஏற்படலாம். கடை வைத்திருப்பவராக இருந்தால் வாடிக்கையாளர்கள் வரும்போது அவர்களை கவனமாக அவர்களோடு பேசுங்கள். வாடிக்கையாளர்களோடு சண்டை போட்டு கொள்ளாதீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். வண்டியிலே போய்கொண்டே இருப்பீர்கள், பெரிய ஆணை குத்திவிடும், பஞ்சர் ஆகிவிடும். இப்படி ஏதேனும் வண்டிக்கு வீட்டிலே செலவுகள் எப்படி ஏதேனும் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். வண்டி ஓட்டும் போது கவனமாக செல்லுங்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். மனம் அதிலே சஞ்சலமாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள், பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தைக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்வீர்கள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். திடீரென பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே ஏதேனும் பொருட்கள் வாங்குவீர்கள். தங்க நகையோ வெள்ளி நகையோ வீட்டுக்கு தேவையான பொருட்களோ இப்படி ஏதேனும் வாங்குவீர்கள். சுப செலவுகள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள், மகா பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள், ஹயக்ரீவரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த நிலம் வாங்குவதற்கான வேலை வந்துவிட்டது. அப்படியே போய்கொண்டிருப்பீர்கள். ஏரியா விட்டு ஏரியா போவீர்கள். இந்த ஏரியாவிலிருந்து வேறு ஏரியாவுக்கு மாற வேண்டும். இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல பள்ளி இருக்கின்ற இடமாக செல்ல வேண்டும். இப்படி யோசிப்பீர்கள். நல்ல இடத்திலே வீட்டை பார்ப்பீர்கள். ஒரு அட்வான்ஸை கொடுத்து விடுவீர்கள். அதேபோல் ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மீனராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள், ஹயக்ரீவரை வணங்குங்கள், மகா பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு நிலையும் தேடி வரும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கப் போகின்றது.
பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்க வேண்டும், ஹயக்ரீவரை வணங்க வேண்டும், மகாபிரத்திங்கிரா தேவியை வணங்க வேண்டும். மாலையிலே நடக்கின்ற ராகுகால பூஜையிலே கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டால் உங்களுடைய தடைகள் தவிடு பொடியாகும். பிரத்திங்கிரா தேவியினுடைய அருளினாலே தடைகள் தவிடு பொடியாகும், நல்லவை நடக்கும், இல்லத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். ஆகவே தடைகள் உடைந்து நல்லவை சேர பிரத்திங்கிரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். வாரியார் சுவாமிகள் அவர்கள் எல்லா விஷயங்களையும் மிக அருமையாக பேசுவார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமாயணத்திலே இருக்கின்ற கதாபாத்திரங்கள், ஒவ்வொரு பாத்திரங்களை பற்றியும் அவர் விரிவுரை செய்வது என்பது கேட்க கேட்க நமக்கு திகட்டாத ஒன்றாக இருக்கும். அப்படி வாரியார் சுவாமிகள் அவர்கள் ராமாயணத்திலே இருக்கின்ற முக்கியமான பாத்திரம் மண்டோதரி. இந்த மண்டோதரியை பற்றி வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ராவணனுடைய மனைவி மண்டோதரி. ஆனால் ராவணன் எல்லாமே தேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு விஷயத்திலே சறுக்கிவிட்டான். பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று சொல்வார்கள். அடுத்தவனுடைய மனைவியை அபகரிக்கின்ற இழி செயலை செய்து ராவணன் தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய புகழை, தன்னுடைய ராஜ்யத்தை அனைத்தையும் இழந்தான். அப்படிப்பட்ட ராவணனுடைய மனைவி மண்டோதரி, அவள் ஒரு புண்ணியவதி. அவளை பற்றி நம்முடைய வாரியார் சுவாமிகள் அவர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்கின்றார். அதை பற்றி தான் நாம் இப்போது இன்றைய ஆன்மீக நிகழ்விலே பார்க்க இருக்கின்றோம். ராமாயணத்திலே சீதா பிராட்டிக்கு இணையான சிறப்பான குணங்கள் கொண்ட பத்தினி தெய்வம் மண்டோதரி. ராமாயணத்திலே சீதாதேவிக்கு இணையான குணங்கள் கொண்ட தெய்வம் பத்தினி தெய்வம் மண்டோதரி. ராவணன் சகலகலா வல்லவன். ஆனால் நான் முன்பே சொன்னது போல் சீதையின் மேல் மையல் கொண்டு ராமரால் தண்டிக்கப்பட்டார். பொதுவாகவே தாய்மார்களுக்கு தங்கள் கணவன் பற்றிய பெருமைகள் அவன் இறந்த பிறகு மற்றவர் சொல்லித்தான் தெரியும். ஆனால் மண்டோதரி ராவணனை முற்றிலும் அறிந்தவள். அதனால்தான் அவன் இறந்த பின் தன் கணவனின் வீரத்துக்கு சமானம் இல்லாத ஒரு சாதாரணமான மனிதனால் அவன் அம்பு துளைத்து இறந்து விட்டானே என்ற வேதனையோடு இப்படி பாடுகின்றார். வெள்ளருக்கு ஜடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி யுயிரிருக்கும் இடநாடி இழைத்தவரோ கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனைச்சீரையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதியுடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. இங்கு மண்டோதரி தனக்கு ஏற்பட்ட இழப்பை கூட பொருட்படுத்தாமல் தன்னுடைய கணவனுடைய வீரத்துக்கு இப்படி இழுக்கு நேர்ந்ததே என்று வேதனைப்படுகின்றார். அவள் அல்லவா பத்தினி. எல்லோருமே சீதையை விட்டுவிடுங்கள் என்று கண்டித்தார்கள். நான் மட்டும் பேசாமல் இருந்து விட்டேன். நான் ஏன் பேசாமல் இருந்தேன் என்றால், ராவணனை வெல்ல யாராலும் முடியாது, நம்முடைய கணவனை வெல்வதற்கு யாராலும் முடியாது என்கின்ற எண்ணம் எனக்குள் இருந்தது. அந்த எண்ணத்தினாலே நான் பேசாமல் இருந்து விட்டேன். ஒருவேளை சீதையை விட்டுவிடுங்கள் என்று அன்பாய் நான் கடிந்திருந்தால் நீங்கள் சீதையை விட்டிருப்பீர்கள். இத்தனை இழப்புகள் இலங்கைக்கு நேர்ந்திருக்காதே என்று மண்டோதரி வருத்தப்படுகின்றார். ஆக மண்டோதரி மிகுந்த குணவதி. அவள் மிகுந்த குணவதியாக இருந்த காரணத்தினாலே தான் ராவணனை கரம் பிடித்தாள். காரணம், ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன். சாமவேதத்தை சாமகானத்தை பாடி சிவபெருமானை நேரிலே கண்டவன். அது மட்டுமல்ல, அவன் நினைத்த போதெல்லாம் சிவபெருமான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். கடுந்தவம் புரிந்து இலங்கை ராஜ்யத்தை
தன்னுடைய மக்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டானாம் ராவணன். இதனை சுந்தரகாண்டத்திலே ஹனுமன் விவரிக்கின்றார். இங்கே இருக்கின்ற பெண்கள் காகத்தை விரட்டுவதற்கு கல்லை எடுப்பதில்லை, தன்னுடைய காதிலே இருக்கின்ற கம்மலை கழற்றுகின்றார்கள் என்று ஹனுமன் பாராட்டுகின்றார். அதேபோல் இங்கு கலைஞர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷமோடு வாழ்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற கலைஞர்கள், இலங்கையிலே இருக்கின்ற கலைஞர்கள், இசைவாணர்கள், சிற்பம் படிப்பவர்கள், எழுத்தாளர்கள், இப்படி கலைஞர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கின்றார். கலைஞர்கள் எங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்களோ அங்கு நல்ல ராஜ்யம் நடக்கின்றது என்று பொருள் என்று கூறுகின்றார். இப்படி எல்லோரையும் சந்தோஷமாக வைத்து கொண்ட ராவணன் இந்த ஒரே ஒரு விஷயத்தினாலே அடிசறுக்கி தன்னுடைய புகழ் மொத்தத்தையும் இழந்தான், தன்னுடைய வாழ்வை இழந்தான். இப்படிப்பட்ட ராவணனுக்கு பத்தினியாக வந்த மண்டோதரியானவள் ஒரு பத்தினி தெய்வமாக வாழ்ந்தாள், சீதைக்கு இணையானவளாக வாழ்ந்தாள். ஆகவே பாரியார் சுவாமிகள் மண்டோதரியை கொண்டாடுகின்றார் இந்த பகுதியிலே. ஆகவே 1000 எதிரியாக இருந்தாலும் எதிரிடம் இருக்கின்ற நல்லவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது இந்த ராமாயணம், மகாபாரதம் போன்ற காவியங்கள். ஆகவே எதிரியாக இருந்தாலும் அவனிடமிருந்து நல்லவற்றை ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய வாழ்விலே அவற்றை கடைபிடித்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.